எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம கண்ணம்மா சுலகளின் வீடியோ பார்க்க போறோம்னா, எங்க அப்பா ஊர்லேருந்து ரேஷன்ல வாங்கின கோதுமைய புடச்சு சுத்தம் பண்ணி குடுத்து விட்டுருந்தாங்க. அந்த கோதுமைய கொண்டு வந்து மாவு அரைச்சு வச்சு சப்பாத்தி, பூரி செஞ்சாங்க. வேற லெவலா வருது. உங்களுக்கு இந்த மாரி தான் இருக்கா? என்னன்னு சொல்லுங்க. அந்த மாவு எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. அந்த மாவ வச்சு நான் எப்படி காலி பண்ண போறேன்னே தெரியல. இப்ப மாவ காமிக்கிறேன். வாங்க. பாருங்க வேர்த்து ஊத்துதுங்க. கொச கொச கொசன்னு இருக்கு. அனலா இருக்கு. காலையில தான் குளிச்சேன். குளிச்ச மாரியே இல்ல. அந்த அளவுக்கு தாங்க முடியல. வீட்டுக்குள்ள இருக்க முடியல. நைட்டெல்லாம் தூக்கமே வர மாட்டேங்குது. வேர்க்குது. அனலா தான் இருக்கு. உங்களுக்கும் அப்படிதான் இருக்கு என்னான்னு சொல்லுங்க. எங்க ஊர்ல தேனியில பயங்கர வெயிலுங்க. இப்ப எல்லா இடத்துலயுமே வெயில் சரியான வெயிலா தான் இருக்கும். மழை பெஞ்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பார்க்கலாம். இந்த வீரபாண்டி திருவிழா டைம்ல மழை பெய்யும். பெய்யுதா என்னான்னு தெரியல. கோதுமை மாவு இப்ப 2 நாளைக்கு முன்னாடி தாங்க அரைச்சோம். மாவு பாருங்க எவ்வளவு இருக்கு. இந்த முக்காவாசி இருக்கு. நல்லா நைஸாக தான் அரைச்சி கொடுத்துருக்காங்க. மாவெல்லாம் பார்த்தீங்கன்னா கடையில் வாங்கின மாவு மாதிரி தான் இருக்குது நல்லா பார்க்குறதுக்கு. இது ஒரு பக்கம் ஓரமாக இருக்கட்டும். நம்ம அடுத்த வேலையில் பார்க்கலாம். மூடி வச்சு விட்டலாம். இது அவேர்னஸ் வீடியோவாக கூட நீங்கள் எடுத்துக்கரலாம். ஏன்னா எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ரேஷனில் வாங்கின பொருள் நல்லா அமையாது. ஒரு சிலருக்கு இந்த மாதிரி ஆகும் போல இருக்குது. எங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு இந்த தடவை. இது பார்த்தீங்கன்னா இந்த மாவு நேற்று நைட்டே சப்பாத்தி போடலான்னு பெனஞ்சு வச்சேன். ஆனால் நைட்டு சப்பாத்தி போடும்போது சப்பாத்திக்கு தேய்க்கும் போது நல்லாவே வரலைங்க. அப்படியே ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சு விட்டு கோதுமை மாவை அப்படியே கலக்கி தோசையாக ஊற்றி கொடுத்துட்டேன். எங்கள் மாமாவுக்கு தோசையாக சாப்பிட்டாரு. சரி உங்ககிட்ட இதை காமிக்கலாமேன்னு தான் இப்போ மறுபடியும் இந்த வீடியோ பதிவு எடுக்கிறேன். இந்த மாவு பார்த்திங்கன்னா நைட்டே பெனஞ்சு வச்சனால இப்போ ஏம்மா இப்படி பெனையிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இந்த மாவை போட்டு லேசாக பெனஞ்சா கூட வருமோ என்னமோன்னு பெனஞ்சு பார்த்தேன். அப்பயுமே பாருங்கள் இப்போ தேய்க்கும் போது எப்படி இருக்குன்னு. இப்படி தாங்க நேற்று மாவும் கொஞ்சம் நிறையா போட்டு கூட தேய்ச்சி பார்த்தேன் இந்த கல்லில். அப்பயுமே வரல. இந்த கல்லில் ஒட்டிக்கிட்டு அந்த தேய்க்கிற கட்டையில் ஒட்டிக்கிட்டு ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு பிசு பிசுன்னு. நான் எடுத்து வச்சு விட்டு அப்படியே தோசையாக ஊற்றி சாப்பிட்டாச்சுங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கும் எப்போயாச்சும் இருந்திருக்கா என்னான்னு சொல்லுங்கள். இந்த கோதுமை மாவில் அடுத்து என்ன பண்ணலான்னு சொல்லுங்கள். இந்த மாவை வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. இந்த சப்பாத்தியே வர மாட்டேங்குது. அப்புறம் இங்கே இடியாப்பமெல்லாம் வரப்போகுது. இதில் ஸ்நாக்ஸு செய்யலாம். அதுக்கப்புறமா களி கிண்டலாம். தோசை, இந்த பணியாரம், இனிப்பு பணியாரம் இந்த மாதிரி கூட செய்யலாங்க. அதுக்கப்புறமா இந்த சப்பாத்தி பூரி தான் அதிகமாக நம்ம செய்கிறது. அதுவே வரமாட்டேங்குது. கூழும் காய்ச்சலாம். இருந்தாலும் இந்த சப்பாத்தி பூரி செய்கிறதுக்கு தான் மெயினாக நம்ம அரைச்சி வைக்கிறதேவும். பிள்ளைங்க அதை தான் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்நாக்ஸ் ஐட்டமில் எவ்வளோ செஞ்சு சாப்பிட்றது இந்த மாவில். டெய்லி அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட முடியுமாங்க நம்ம? இந்த மாதிரி சப்பாத்தி பூரியன்னா வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் கூட செஞ்சு சாப்பிட்டு மாவை காலி பண்ணிடலாம். அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் அதிகம் விரும்பி சாப்பிடவும் மாட்டாங்க. அந்த இனிப்பு போண்டா அது இதுன்னு செஞ்சாலும் வீட்டில் சாப்பிட்றதுக்கு ஆள் இல்லை. நானாக எவ்வளோ சாப்பிட்றது சொல்லுங்கள். சப்பாத்திக்கு மாவு பிணையும் போது நான் இந்த மாதிரி தான் கொஞ்சம் லூஸாக தான் பிணைஞ்சு நான் சப்பாத்தி போடுவேங்க. பூரிக்கு செஞ்சால் மட்டும் கொஞ்சம் டைட்டாக பிணைஞ்சு பூரி போடுவேன். ஏன்னா இந்த மாதிரி லூஸாக பிணைஞ்சா எண்ணெய் இழுக்கும் இல்லையா, அதனால். நீங்கள் கேட்கலாம் இந்தளவு லூஸாக பிணைஞ்சா தேய்க்கிறது எப்படி தேய்க்கிறது அப்படின்னு. நான் இந்த மாதிரி தான் போட்டு எனக்கு பழகிருச்சு. ஒரு சில நேரம் டைட் ஆயிடுச்சுன்னா தேய்க்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் லூஸாக பிணைஞ்சு தான் போடுவேன். அதுக்காக தான் முன்னாடியே உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். பெனஞ்சு வச்ச மாவெல்லாம் வேஸ்ட்டு தான். இந்த மாவு குப்பைக்கு தான் போகும். வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பாய். நன்றி, வணக்கம்.